One, two, three, four. Swagger lady on the floor. I'm always chicken trending. Cause my body love impressed. என்னால எங்க இருக்க முடியும் பயமா இருக்கு. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? நடிகர் ஜெயம் ரவியினுடைய நடிப்புல உருவாகி இருக்கிற ஜீனி திரைப்படம் இப்ப எந்த நிலையில இருக்கு அண்ட் படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு திருச்சியிலிருந்து மனோஜ் கேட்டிருக்காங்க. ஜெயம் ரவியுடைய நடிப்பிலும் வேல்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பிலும் உருவாகியுள்ள ஜீனி திரைப்படம் அடுத்த மாதம் வெளிவர இருக்கிறது. காதலிக்க நேரமில்லை அண்ட் மதகஜராஜா இந்த 2 திரைப்படங்கள் தான் பொங்கல் பந்தயத்துல வின் பண்ணியிருக்கான்னு விருகம்பாக்கம்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. பொங்கல் வெளியீட்டிலே மிகப்பெரிய வெற்றியை குவித்திருக்கின்ற படம்னா அது சுந்தர் சியினுடைய மதகஜராஜா திரைப்படம் தான். பொங்கல் வெளியீட்டில் அதற்கு அடுத்த இடத்தை பிடித்திருக்கின்ற படம் பாலாவின் வணங்கம். தயாரிப்பாளர்கள் என்னை நம்பி படம் எடுக்க தயாரா இல்ல, அதனாலதான் நான் மலையாள திரையுலகுக்கு போயிட்டேன்னு இயக்குனர் ஜிவிஎம் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு. ஆனா அவருடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப தப்பானதுன்னு நான் நினைக்கிறேன். அவருடைய எல்லா பிரச்சனைகளுக்குமே அவர் தானே காரணம்னு விருகம்பாக்கம்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. என்னை நம்பி படம் எடுக்க இங்கே தயாரிப்பாளர் இல்லை அப்படின்னு கௌதம் வாசுதேவன் சொல்லியிருக்கின்ற கருத்து இருக்கு. அது உண்மையான கருத்தாக கூட இருக்கலாம். ஆனால் ஏன் அவர்கள் கௌதம் வாசுதேவன் நம்பலை அப்படின்றத கௌதம் வாசுதேவன் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கௌதம் வாசுதேவனை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவிற்கு பல சிறந்த படங்களை அவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் திட்டமிட்டபடி எடுத்து கொடுத்திருக்கிறாரா அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்வி. அதை மட்டும் அவர் சரி செய்து விட்டார் என்றால் நிச்சயமாக அவரை ஒப்பந்தம் செய்ய பல தயாரிப்பாளர்கள் கியூலியே நிற்பாங்க. சார், நீங்க மதகஜராஜா திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா? அந்த படத்துல மனோபாலசர் இறக்குற மாதிரியான காட்சியில மொத்த தேட்டருமே சிரிப்பலையில அதிருது. அவர் இருந்தும் மக்களை மகிழ்விக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு குவைத்ல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. மதகஜராஜா படத்திலே மனோபாலா வரும்போது தியேட்டரில் எழுகின்ற சிரிப்பலையை பார்த்து ரசிக்கவும் மகிழவும் மனோபாலா இல்லையே அப்படின்ற வருத்தம் தான் எனக்கு அந்த படத்தை பார்த்த போது ஏற்பட்டது. ராம்கி நிரோஷா தம்பதியுடைய வாரிசுகள் யாராவது சினிமால இருக்காங்களான்னு சென்னையிலிருந்து புவனேஸ்வரி கேட்டிருக்காங்க. ராம்கி நிரோஷா ஆகிய இருவருக்கும் வாரிசுகள் இல்லை. MS பாஸ்கர் சார் ஹிந்தி நடிகையான ஹேமமாலினியினுடைய சகோதரனானு மதுரையிலிருந்து விக்கி கேட்டிருக்காங்க. MS பாஸ்கர் ஹேமமாலினியின் சகோதரர் அப்படின்றது உண்மைதான். ஆனால் MS பாஸ்கரின் சகோதரியான ஹேமமாலினி ஹிந்தி பட நட்சத்திரம் இல்லை, இங்கே தமிழ் சினிமாவிலே பின்னணி குரல் கொடுக்கின்ற நட்சத்திரம். மலையாள நடிகரான ஆசிஃப் அலி ஒரு வருஷத்துக்கு 3-4 திரைப்படங்கள் நடிக்கிறாரு. அண்ட் எல்லா திரைப்படமே ரொம்ப சூப்பரா இருக்கு. இது எப்படி சாத்தியமாகுதுன்னு இலங்கையிலிருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. ஆசிஃப் அலியை தேடி நல்ல நல்ல வாய்ப்புகள் வருகின்றன. அந்த வாய்ப்பை அவரும் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார். அவ்வளவுதான். இதை தாண்டி அதில் ரகசியம் என்ன இருக்கு? கதாசிரியர் செல்வராஜ் இயக்கத்துல வெளிவந்த நீதான அந்த கோயில் படத்துல நடிச்ச அனுபவத்தை பத்தி ஷேர் பண்ணுங்க. அண்ட் அந்த திரைப்படம் வெற்றி படமா அமைச்சுதான்னு பாலக்கோட்ல இருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. செல்வராஜன் நீதான அந்த கோயில் படத்திலே நான் நடித்த காலகட்டத்தில் நடிப்புல எனக்கு மிகப்பெரிய அனுபவம் இருந்ததாக சொல்ல முடியாது. அந்த படம் வெற்றி படமாக அமையல. பாலிவுட் போனதுக்கு அப்புறமா நடிகை ஸ்ரீதேவி நான் அடிமை இல்லைன்ற தமிழ் படத்தை தவிர வேற எந்த தமிழ் திரைப்படத்திலுமே நடிக்கல. ஆனா அதே சமயத்துல தெலுங்குல பல திரைப்படங்கள்ல நடிச்சிட்டு இருந்தாங்க. இதனுடைய காரணம் தெரிஞ்சா சொல்ல முடியுமான்னு கேரளால இருந்து ஜெயராஜ் கேட்டிருக்காங்க. அந்த காலகட்டத்திலே தமிழ் சினிமாவிலே பரபரப்பான நடிகர்களாக இருந்ததுன்னா ஒரு பக்கம் கமல்ஹாசன், இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த். அவங்க 2 பேரை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தேதியை அனுசரித்து அவங்க படங்களுக்கு காட்சி கொடுக்கிற நடிகைகள் தான் அவங்களுக்கு தேவைப்பட்டாங்க. ஆனால் ஸ்ரீதேவியோ தெலுங்கிலும் இந்திலும் பிஸியான ஒரு நட்சத்திரமாக இருந்தார். அதன் காரணமாகத்தான் தமிழில் அவ்வளவு அதிகமான படங்களில் ஸ்ரீதேவி நடிக்கலை. சின்ன பூவே மெல்ல பேசு திரைப்படத்தினுடைய கதாநாயகியினுடைய பெயர் என்ன? அந்த படத்துல கதாநாயகனா நடிச்சிருந்த ராம்கி சாரை நேர்காணல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு ஓமலூர்ல இருந்து சாந்தகுமார் கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேள்வி அந்த படத்திலே ராம்கிக்கு ஜோடியாக நடித்திருந்த நடிகையை பற்றி
பற்றி அப்படின்னா அந்த நடிகனுடைய பெயர் நர்மதா. ராம்கினுடைய நேர்காணல் நிச்சயமாக சாய் சித்ரா நிகழ்ச்சியிலே இடம்பெறும். நடிகர்கள் விவேக், கவுண்டமணி அண்ட் வடிவேலு இவங்களுடைய திரைப்படங்கள்ல காமெடி ட்ராக் தனியாவே இருக்கும். அந்த காமெடி ட்ராக்கையும் இயக்குனரே இயக்குவாரா அல்லது அந்த நடிகர்களுடைய டீம்ல இருந்து யாராவது இயக்குவாங்களா அல்லது ரெண்டுமே நடக்குமான்னு பாண்டிச்சேரியில இருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. கவுண்டமணி, செந்தில், விவேக் ஆகியோருடைய காமெடி காட்சிகளை பெரும்பாலும் அந்தந்த படங்களுடைய இயக்குநர்கள் தான் இயக்குவாங்க. ஆனால் அதே நேரத்தில் ராமநாராயணன் போன்று ஒரே நேரத்திலே 3-4 படங்களை இயக்குகின்ற இயக்குநருடைய படங்கள் அவங்க நடிக்கும்போது அவங்க சம்பந்தப்பட்ட காட்சிகள் எல்லாம் அவர்களுடைய உதவி இயக்குநர்கள் படமாக்குவார்கள். விடாமுயற்சி படக்குழு டிவி சேனல் எதுக்குமே ஒரு டீம் இன்டர்வியூ கூட கொடுக்காததுக்கான காரணம் என்ன அண்ட் படம் இந்த மாசம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு இலங்கையிலிருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. விடாமுயற்சி படத்தினுடைய வெளியீட்டு தேதி இப்போதான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால இனி தொடர்ந்து விடாமுயற்சி குழுவினுடைய பேட்டியை நீங்க வலைதளங்களில் பார்க்க வாய்ப்பு இருக்கு. திரைப்பட விழாக்களுக்கு ஒரே படமா எடுத்து விடுதலை படத்தை வெளியிடுற இயக்குனர் வெற்றிமாறன் மக்களுக்கு மட்டும் 2வது பாகம்னு சொல்லி தேவையில்லாத காட்சிகளை புகுத்தி 2ஆம் பாகம் எடுத்ததுக்கான காரணம் என்ன? இது அவரை நம்பி படம் எடுக்கிற தயாரிப்பாளர் அண்ட் அந்த படத்துல நடிக்கிற நடிகர்கள் அண்ட் மக்களுக்கு அவர் செய்யற துரோகம் தானே, இது நியாயமான மதுரையிலிருந்து விக்கி கேட்டிருக்காங்க. ஒரு படைப்பாளியாக எப்படிப்பட்ட படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு வெற்றிமாறனுக்கு தெரியாதா என்ன? அப்படி இருக்கும்போது அதை மக்களுக்கு செய்யும் துரோகம் அப்படின்லாம் விமர்சிக்கிறது கொஞ்சம் அதிகம் இல்லையா? சாதி சொல்லி சாகடிக்கல, கருத்துக்களை பேசி கழுத்து இருக்கல, புரட்சி சொல்லி புலம்ப வைக்கல, கொடுக்கிற காசுக்கு சிரிக்க வச்ச இயக்குனர் சுந்தர் சி சார் தமிழுக்கு இன்னும் நிறைய திரைப்படங்கள் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு குவைட்ல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. உங்களுடைய விருப்பத்தை பத்தி சுந்தர் சிக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தொடர்ந்து பல படங்களை இப்ப இயக்க இருக்கிறார் சுந்தர் சி. முதல்ல அவர் ஆரம்பிக்க இருப்பது மூக்குத்தி அம்மன் 2, அதைத் தொடர்ந்து கலகலப்பு 3 உருவாகி இருக்கிறது. அதைத் தொடர்ந்து இன்னும் சில படங்களை இப்போது இயக்க இருக்கிறார் சுந்தர் சி. எந்தெந்த படப்பிடிப்புகளுக்காக ஸ்ரீலங்கா வந்து போயிருக்கீங்க, அப்படி வந்து போன அனுபவத்தை பத்தியும் இங்கே எந்த லொகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததை பத்தியும் ஷேர் பண்ண முடியுமான்னு இலங்கையிலிருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. இலங்கைக்கு பலமுறை நான் வந்திருந்தாலும் படப்பிடிப்புக்காக இலங்கைக்கு நான் வந்ததுன்னா அது பாரதி ராயாவுடைய கண்களால் கைது செய்யப்படக்கூடிய படப்பிடிப்பின் போது தான். அந்த படப்பிடிப்பின் போது ஏறக்குறைய 30 நாட்கள் நுவரேலியாவில் நாங்கள் தங்கியிருந்தோம். இலங்கையில் பல இடங்கள் எனக்கு பிடிக்கும்னாலும் நுவரேலியாவும் கண்டியும் எனக்கு கொஞ்சம் கூடுதலாக பிடித்த இடங்கள். சார், நீங்க தயாரிச்ச ஜல்லிக்கட்டு திரைப்படத்தினுடைய தலைப்பு நீங்களா வச்சீங்களா அல்லது வேற யாராவது சொல்லி அந்த தலைப்பை வச்சீங்களான்னு பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. இவ்வளவு நாள் கழிச்சு ஜல்லிக்கட்டு படத்துடைய பெயரை யார் வச்சாங்கன்றதுல உங்களுக்கு ஏன் இவ்வளவு சந்தேகம்? அந்த பெயர் நானும் என்னுடைய சகோதரரான சித்ராராமும் சேர்ந்து பேசி வைத்த பெயர் தான். இயக்குனர் பாரதிராஜா சார் இயக்குன கண்களால் கைது செய் திரைப்படத்துல ஹீரோவா நடிச்ச வசீகரன் இப்போ என்ன பண்றாரு? அவர் அதன் பிறகு தமிழ் சினிமால வேற எந்த திரைப்படத்திலையுமே பார்க்க முடியலையே, அதுக்கான காரணம் என்னன்னு பாலக்கோட்ல இருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. கண்களால் கைது செய் படத்திற்கு பின்னாலே அந்த படத்தினுடைய கதாநாயகியான பிரியாமணிக்கு வந்த அளவுக்கு அந்த படத்தினுடைய கதாநாயகனான வசீகரனுக்கு வாய்ப்புகள் வரல. அதன் காரணமாக தான் அவர் தொடர்ந்து திரைப்படங்களில் நடிக்கலை. அவங்க அப்பா ஒரு பிசினஸ்மேன், அதனால இப்ப வசீகரனும் ஒரு பிசினஸ்மேன் ஆகிவிட்டார். சார், உங்களுக்கு காமெடி நல்லா வரும், அதை பார்த்து நான் ரொம்பவே நல்லா சிரிச்சிருக்கேன். ஆனா எந்த படத்துலயாவது கண்கலங்கிற மாதிரியான காட்சிகள்ல நீங்க நடிச்சிருக்கீங்களா? அப்படி நடிச்சிருந்தீங்கன்னா அது என்ன திரைப்படம்னு சொல்ல முடியுமான்னு பொள்ளாச்சியில இருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. கண்கலங்கிற மாதிரி நடிக்கக்கூடிய வாய்ப்பு திரைப்படங்கள் எனக்கு அமையல. ஆனால் தொலைக்காட்சி தொடர்கள் பலதில் அது போன்ற வாய்ப்புகள் அமைந்திருக்கின்றன. அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய தொலைக்காட்சி தொடர்னா சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிப்பிலும் நித்யானந்தத்தினுடைய இயக்கத்திலும் உருவான இதயம் தொலைக்காட்சி தொடர். அதில் நானும் சீதாவும் தான் ஜோடியாக நடிச்சிருந்தோம். அந்த தொடரிலே பல உணர்ச்சிமயமான காட்சிகள் எனக்கு இருந்தன. இந்தியன் பார்ட் 3 எப்போ ரிலீஸ் ஆகும்? அண்ட் இயக்குனர் சங்கர் சார்னுடைய அப்கமிங் திரைப்படத்தை பற்றின அப்டேட் இருந்தால் ஷேர் பண்ண முடியுமான்னு தூத்துக்குடியிலேருந்து முகமது கேட்டிருக்காங்க. இந்தியன் படத்தினுடைய தயாரிப்பாளரான லைகா புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்துக்கும் அந்த படத்தினுடைய இயக்குனரான சங்கருக்கும் இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கின்றன. முதல்ல அதையெல்லாம் அவங்க பேசி தீர்க்கணும். அப்படி அவர் பேசி தீர்த்ததுக்கு பின்னால் தான் இந்தியன் 3 படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்கும். படப்பிடிப்பு தொடங்கின பிறகுதான் அந்த படத்தினுடைய வெளியீட்டு தேதியை பற்றி உறுதியாக சொல்ல முடியும். கேம் சேஞ்சர் திரைப்படத்துல 12 கோடி செலவு பண்ணி எடுத்த ஒரு பாடலை படத்துல இருந்து ரிமூவ் பண்ண இயக்குனர் சங்கர் சாரனுடைய நடவடிக்கையை ஒரு தயாரிப்பாளரா நீங்க எப்படி பாக்குறீங்க? இனி இவரை வச்சு படம் தயாரிக்க எந்த தயாரிப்பாளராவது முன் வருவாங்களான்னு மதுரையிலிருந்து விக்கி கேட்டிருக்காங்க. இப்போதுள்ள இயக்குநர்கள் எந்த அளவுக்கு திட்டமிடாமல் ஒரு படத்தை உருவாக்குகிறாள் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம். அதனால எத்தனை கோடி பொருள் நஷ்டம் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. இப்படித்தான் இன்றைக்கு பல இயக்குநர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதுதான் வருத்தத்திற்குரிய விஷயம். அடுத்து இன்று ஒரு தகவல்.
சிவாஜிக்கு அடுத்த இடத்திலே கமல்ஹாசன் இருந்ததை போல இன்றைக்கு கமல்ஹாசனுக்கு அடுத்த இடத்துல இருப்பவர் விக்ரம். எப்படி கமல்ஹாசன் ஆரம்ப கட்டத்தில் பல மலையாள படங்கள் நடித்தாரோ அது மாதிரி விக்ரமும் பல மலையாள படங்களில் நடித்திருக்கிறார். லைவ் சினிமா என்று பார்த்திருக்கிறோம். மலையாள திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் லைவ் வாழ்க்கை என்று தான் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார் விக்ரம். மலையாள படங்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு யதார்த்தமான சினிமா மேக்கிங். ஒவ்வொரு பிரேமும் நிஜ வாழ்க்கைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும். மெத்தட் ஆக்டிங் பற்றி அதிகமாக தெரியாதப்பவே அங்கே பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் நடிப்பு திறனை கற்றுக்கிட்ட ஸ்கூல்னா அது மலையாள சினிமா தான். ஒரு கதாபாத்திரத்துக்கு எப்படிப்பட்ட நடிப்பு தேவையோ அதை யதார்த்தமாக இன்று பல படங்களில் என்னால் கொடுக்க முடியுதுன்னா அதற்கு என்னை தயார்படுத்தியது மலையாள பட உலகம் தான் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் விக்ரம். எந்த காலகட்டத்தில் நடிப்பு துறையின்பால் நீங்கள் ஈர்க்கப்பட்டீங்க? ஏன்னா ஸ்கூல்ஸ்லலாம் படிக்கும்போது நிறையா மேடை நாடகங்கள், ஸ்கூல் டேக்கெல்லாம் நாடகங்கள் போடுறது, அதுலலாம் ஆக்ட் பண்ணுறது, அது மாதிரியெல்லாம். ஜி ராமநாதன் என்ன உறவு உங்களுக்கு? ஆக்சுவலாக இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் எங்கள் அம்மாவோட அக்கா ஹஸ்பண்டு, பெரியப்பா. நான், அண்ணா, உமாசேகர், நாங்கள் 3 பேரும் பிறந்து வளர்ந்தது அவருடைய வீட்டில் தான் ஆக்சுவலி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.